ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சிமிர்னா ஜெபக்குழு ஊழியத்தின் சார்பிலே அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். கர்த்தரின் சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு ஒரு தலைப்பின் அடிப்படையில தியானிக்க போறோம். என்ன தலைப்புனா, சிறைச்சாலை என்னும் குழியிலிருந்து அரண்மனை என்னும் சிங்காசனத்திற்கு. ஆமா, சிறைச்சாலை ஒரு குழியின் அனுபவம், அரண்மனை ஒரு சிங்காசனத்தின் அனுபவம். யார சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாம யோசேப்பை பற்றி இன்னைக்கு தியானிக்கலாம். அன்புக்குரியவர்களே, குழியிலிருந்து அவன் அரண்மனைக்கு போவதற்கு முன்பாக அந்த இடைப்பட்ட காலம் அவனுக்கு அவ்வளவு எளிதாக இருந்து விடவில்லை. யோசேப்பை குறித்து நிறைய காலம் நம்ம தியானிச்சிருப்போம். நிறைய விதவிதமான வித்தியாசமான வார்த்தைகள் எல்லாம் நாம கேட்டிருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட என்ன பேசுறாருன்னு ஜெபத்தோட காத்திருந்து அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுவோம். குழியிலிருந்து அரண்மனைக்கு போன யோசேப்பு. ஆதியாகமம் 37 இதை நம்ம வாசிக்கிறோம். இவன் விசேஷமான வரங்களை பெற்றிருந்தான். ஆண்டவர் அவனுக்கு சொப்பனங்களை காட்டினார், அதற்கான விளக்கங்களை அவர் கொடுத்தார். இதை சொல்லும்போது உடன் பிறந்தவர்களுக்கு கோபம் வருது. ஏன் ஒரு ஸ்டேஜ்ல அவருடைய தகப்பனுக்கே கோபம் வருது. நாங்க எல்லாம் பணிந்து கொள்ளணுமோ உன்னைய அப்படின்னு சொல்லி அவர் கோபப்படுறத பார்க்கிறோம். இங்க 37வது அதிகாரம் 4-5 இந்த வசனங்களை பார்த்தா குழியின் அனுபவம் எப்படி அவன் வாழ்க்கையில இருந்தது. குழினா எதை குறிக்கிறது? ஒரு லோலினஸ், மறக்கப்பட்ட நிலை, அவமதிக்கப்பட்ட நிலை. இதைதான் குழியின் அனுபவம்னு நான் சொல்ல விரும்புறேன். இந்த 4 மற்றும் 8வது வசனங்களை பார்ப்போம். 4வது வசனம், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அப்பாவுக்கு அவன் மேல ரொம்ப பிரியன்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு அன்பு செலுத்த முடியல. அதனால அவனை பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப குடும்பத்தினரால், உடன் பிறந்தவரால் பகைக்கப்படும் போது இது ஒரு குழியின் அனுபவமாக யோசேப்புக்கு அமைந்திருந்தது. 8வது வசனத்தை பார்த்தா, அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஏற்கனவே அவனை பிடிக்கல, கோபமா வருது. இன்னும் இவனுடைய சொப்பனங்கள், அதற்கு அவன் சொல்கிற அந்த பொருள் இவங்களுக்கு கோபத்தை கொடுக்குது. நீ எங்களுக்கு மேல அதிகாரியா இருப்பியா? துரைத்தனம் பண்ணுதல்னா ஆளுகை செய்யறது. நீ எங்களை ஆளுவியோ அப்படின்னு இன்னும் அதிகமாய் அவர்கள் பகைக்க ஆரம்பிக்கிறார்கள். 11வது வசனத்துல, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான். அவங்க அப்பாவுக்கு அந்த சொப்பனம் கொஞ்சம் கோபத்தை கொடுத்ததுனாலும் அவர் அதை மனதில் வைத்து சிந்தித்து கொண்டார். ஆனால் சகோதரர்கள் பொறாமைப்பட்டார்கள். இந்த பொறாமையோ என்றால் எலும்புருக்கி என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். அது அவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. அப்படியே உள்ளுக்குள்ள ஓடுது. இவனை உண்டில்லன்னு பண்ணிடணும், இவனை ஒரு வழி பண்ணணும், இவன் விட்டா பேசிட்டே இருப்பான். இப்படி கோபமாக அவர்களுக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தது ஒரு கட்டத்திலே பொறாமையாக மாறிவிட்டது. அடுத்த ஒரு வசனத்தை பார்ப்போம். 18, அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். வெறும் யோசனை இல்ல, சதி யோசனை. இந்த ஸ்டெப்பை பார்க்கிறோம். வெறுப்பு வந்தது, பகைத்தார்கள். அடுத்தது பொறாமை கொண்டார்கள். இங்க கொலை செய்யும்படி சதி யோசனை செய்தார்கள். பகை பொறாமையானது, பொறாமை கொலை செய்ய தூண்டியது. இதுதான் யோசேப்பின் குழியின் அனுபவம் என்று நான் சொல்ல விரும்புவது. 20வது வசனத்துல பார்க்கிறோம், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். பக்கத்துல வந்துட்டான். அங்க இருக்கிற ஒரு குழியில அவனை போட்டுருவோம். போட்டுட்டு சிங்கம் அவனை கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம எப்படி அவன் சொப்பனம் நிறைவேறுதுன்னு பார்ப்போம். உண்மையான சொப்பனம்னா நிறைவேறணும்ல, நம்ம தான் அவன் கதையை முடிச்சிருவோமே. இப்படி அவர்கள் பேசிக்கொள்வதை பார்க்கலாம். ரூபன் அவர்களை தடுக்கிறான். கொலை செய்ய வேண்டாம், விட்டுருவோம் இங்கேயே, இல்லை அந்த வியாபாரிகள்கிட்ட கொடுத்துருவோம்,
இப்படி பேசுறாங்க. 24வது வசனம், அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. குழியின் அனுபவம் கடைசியில உண்மையாகவே வந்தது. பகைக்கப்பட்டா, அவனுக்கு எதிராக பொறாமை கொண்டார்கள், கொலை செய்ய சதி ஆலோசனை பண்ணினார்கள், இறுதியிலே குழிக்குள் கொண்டு வந்து போட்டார்கள். இவனுக்கு கொடுத்தது பெரிய உன்னதமான சொப்பனங்கள், ஆனால் நிஜத்தில் நடந்தது குழியின் அனுபவம். இந்த குழி எங்கு கொண்டு போய் அவனை சேர்த்தது என்றால், அவன் எகிப்திற்கு அடிமையாக போகிறான். அந்த இஸ்மவேலர்கள் போகும்போது அவனை விற்று போடுகிறார்கள். அங்க போறான். நமக்கு தெரிஞ்ச வரலாறு தான் இது. போய் என்ன நடக்குது? அங்கே போத்திபாரின் வீட்டில் இருக்கிறான். போத்திபாரின் வீட்டிலே இவன் எதிர்பாராத ஒரு சிக்கல் அவன் மனைவியின் மூலம் வருகிறது. அப்பொழுது அவன் சிறைச்சாலைக்கு செல்ல நேரிடுகிறது. நான் சொன்னேன், குழியிலிருந்து அரண்மனைக்கு போன அவனுடைய பயணம் எளிமையானதாக இருக்கவில்லை. காயத்தின் மேல் காயம், தனிமையின் மேல் தனிமை, வருத்தத்தின் மேல் வருத்தம், அழுகையின் மேல் அழுகை என்று சொல்லி இன்னும் தீவிரமான பிரச்சனைகளை தான் அவன் சந்திச்சுட்டே வந்தான். இப்போ குழி, பிட், அடுத்து பிரிசன். யாருக்கும் எளிதில் குழியிலிருந்து அரண்மனை கிடைத்து விடுவதில்லை. இடையே போகிற பாதைகள் பயங்கரமானதாக இருக்கிறது. இங்கு யோசேப்புக்கு என்ன நடக்கிறது? 39வது அதிகாரத்திலே 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது. போத்திபாரின் மனைவி இவனிடம் தவறாக நடக்க முயற்சிக்கும் போது இவன் ஓடுகிறான். அப்பொழுது இவன் சொல்லிவிட்டு வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அன்பானவர்களே, ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட சிக்கல்களில் இருந்தோமானால், சிறைச்சாலையின் அனுபவம் அல்லது ஒரு போராட்டமான அனுபவத்திலே இருப்போமானால், அந்த சூழ்நிலையிலே கிடைத்ததை எடுத்துக்கொள்ள அல்லது கிடைக்கிற இடத்திலே வசதிகளுக்காக வளைந்து கொடுக்கிற மக்களாக நாம் இருந்திருப்போம். ஆனால் இங்கு யோசேப்பு ஒரு தீர்மானத்தோடு வாழ்கிறான். அவர் சொல்றது என்ன? நான் ஆண்டவருக்கு எதிராக எப்படி பாவம் செய்வது? இவ்வளவு பெரிய ஆண்டவருக்கு விரோதமாக இந்த பொல்லாங்கை நான் எப்படி செய்வது? பரிசுத்தத்தை அவன் காத்து கொள்கிறான். அதாவது சூழ்நிலை சந்தோஷமாக இல்லாத போதும் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாக அவன் இருக்கிறான். குழியில் அவன் போடப்பட்டான். சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலை தனிமை உணர்வையும் வருத்தத்தையும், செய்யாத குற்றத்திற்கு வருகிறேனே, இந்த இடத்திலே சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும் போதும் கூட விசுவாசத்தை அவன் காட்டுகிறான். புகழ் இல்லாமல் சாதாரணமாக அடையாளமின்றி இருக்கும்போது கூட அவன் நேர்மையோடும் அர்ப்பணிப்போடும் கூட அவன் வாழ்ந்ததை பார்க்கலாம். இப்படித்தான் அவன் அரண்மனைக்கு நேராக போகிறான். அடுத்தது 41வது அதிகாரத்திலே நாம் சில வசனங்களை வாசிப்போம். இந்த அரண்மனை என்பது அவன் வாழ்விலை கண்ட உயர்வை காட்டுகிறது. முதலாவது குழியின் அனுபவத்தை பார்த்தோம், பிறகு சிறைச்சாலை அனுபவத்தை பார்த்தோம். இப்பொழுது அவன் அரண்மனை வாசியாக ஒரு உயர்வின் அந்தஸ்தை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தை, அந்த காலகட்டத்தை நாம் பார்க்கிறோம். 41வது அதிகாரத்திலே 39 முதல் இந்த வார்த்தைகளை பார்க்கலாம். நமக்கு இந்த சம்பவம் தெரியும். பார்வோனுக்கு 2 சொப்பனங்கள், இதற்கான விளக்கம் வேண்டும் என்று அவன் கேட்கிறான். இப்பொழுது சிறைச்சாலையிலே இருக்கிற அவனை பற்றின ஞாபகம் வந்தது அந்த பானபாத்திரக்காரனுக்கு. அவன் மூலம் அவன் வந்து அந்த விளக்கத்தை சொல்வதை பார்க்கிறோம். அவன் என்ன விளக்கம் சொல்றான்? அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தை சொல்லி வரப்போகிற நன்மையான காலத்தையும் வரப்போகிற பஞ்சமான நாட்களையும் பற்றி பார்வோனுக்கு அறிவிக்கிறான். இதை கேட்ட மாத்திரத்திலே இவ்வளவு தெளிவாக ஒரு விளக்கத்தை இவன் சொல்கிறானே, இவன் பெரிய ஞானியாக இருக்கிறான் என்று சொல்லி பார்வோன் இவனை குறித்து நல்ல ஒரு சாட்சி கொடுக்கிறதை பார்க்கலாம். 39வது வசனத்திலே, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை என்று சொல்கிறான். குழியிலே தள்ளப்பட்டவன் தான், பகைக்கப்பட்டவன்,
பொறாமை அவன் மேல் சகோதரர்களுக்கு வந்தது. கொலை செய்ய சதி ஆலோசனை பண்ணினார்கள், குழியிலே போட்டார்கள். இங்கு செய்யாத ஒரு குற்றத்திற்காக தண்டனையாக சிறைச்சாலைக்கு வந்தான். சிறைச்சாலையிலே 2 பேருக்கு அவன் சொப்பனங்களை விளக்கினான். 2 பேருமே அவனை மறந்து போனார்கள். ஆனால் காலம் வந்தது, ஆண்டவர் அவனை நினைத்தருளினார். இங்கே அந்த சிறைச்சாலை அனுபவத்தை தாண்டி அரண்மனைக்கான அனுபவத்திற்கான நாட்கள் அவனுக்கு வந்தது. இங்க பார்வோன் அவனை குறித்து சொல்லுகிற சாட்சி பாருங்களேன். இவ்வளவையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறனால உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. எவ்வளவு பெரிய சாட்சி! குழியில் இருந்தவனுக்கு, சிறைச்சாலையில் இருந்தவனுக்கு ஆண்டவர் தருகிற ஒரு ரெகக்னிஷன் அல்லது ஒரு அக்னாலஜ்மெண்ட் இப்படித்தான். ஆண்டவர் தருகிற அங்கீகாரம் இப்படித்தான் இருக்கும். பிரியமானவர்களே, உலகம் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், உலகம் மறந்து போகலாம். ஆண்டவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது 45வது வசனத்தை பார்த்தால், மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். அங்கு வெறும் அடிமையாக இருந்தவன், தனியே விடப்பட்டவன், தவிக்க விடப்பட்டவன், ஆண்டவர் பார்வோன் மூலமாக அவனுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துகிறார். அவனுடைய குடும்ப வாழ்க்கை இங்கு கட்டி எழுப்பப்படுவதை பார்க்கிறோம். பார்வோன் பெண்ணை அவனுக்கு கொடுத்து அவனை கனப்படுத்துவதை பார்க்கிறோம். இப்படித்தான் ஆண்டவர் நினைக்கும் போது நம்முடைய அடையாளங்கள் மாறுகிறது. ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கும்போது சூழ்நிலைகள் மாறுகிறது. இங்கே சரியான நேரத்திலே ஒரு உயர்த்துகிறார். God elevates at the right time. நீங்களும் நானும் நம்முடைய உயர்வுக்கான நாட்களை குறிக்கவே முடியாது என்று நிறைய அந்த ராசி பலன்கள் அல்லது அந்த ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ் இப்படிலாம் சொல்றாங்க. இது இப்படி, உங்களுக்கு அப்படி, இவ்வளோ நாள்ல இது வாய்ப்பில்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்திருக்கிறார். என்று நமக்கு உயர்வு உண்டு வருகிறது என்பதை அவரே தீர்மானித்திருக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது ஒரு முக்கியமான காரியத்தை அவன் சொல்கிறான். அதை எடுத்து வாசிப்போம். 45 5வது வசனம். நாம் தொடர்ச்சியாக இந்த கதையை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வரலாறு, யோசேப்பு பெரிய ஒரு கவர்னராக மாறுகிறான் எகிப்துக்கு. அந்த தானியங்களை சேகரித்து வைக்கிறான். அந்த 7 வருடம் நல்ல விளைச்சல் இருக்கிற வருடம் முழுவதும் தானியங்களை நாட்டின் களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறான். அடுத்த பஞ்சமான நாட்களிலே அவன் அதை விநியோகிக்கிறான். மிக தெளிவாக, நேர்த்தியாக, திட்டமிட்டபடி அதை செய்கிறான். எங்கெங்கிருந்தோ வந்து தானியங்களை விலைக்கு வாங்கி கொண்டு போகிறார்கள். அதன் மூலம் அரசின் வருவாய் அதிகமாகிறது. இப்பொழுது யாக்கோபு தன்னுடைய மகன்களை அனுப்பி எகிப்திலிருந்து தானியத்தை வாங்கும்படி அனுப்புகிறான். நாம் அறிந்திருக்கிறோம் அந்த வரலாறை. அவர்களை பார்க்கும்போது முதலாவது அவன் செய்த அந்த விளையாட்டான வேலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். பையில அந்த தங்கத்தை வைத்து அனுப்புவது, அடுத்தது பெஞ்சமினை அவன் வைத்துக் கொள்வது, இப்படியெல்லாம் நிறைய நடந்தது. கடைசியாக அவர்களை அழைத்து அவன் பேசும்போது சொல்கிறான். 45 5வது வசனம். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். இங்க 4 P பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பிட், குழியின் அனுபவம். அடுத்தது சிறைச்சாலை, பிரிசன். அடுத்தது பேலஸ், அரண்மனையின் அனுபவம். இந்த 3ற்கும் ஒரு நோக்கம் உண்டு என்பதை பர்பஸ், P என்கிற வார்த்தை விளக்குகிறது. இங்க யோசேப்பு சொல்றான், நீங்க என்னை வித்துட்டீங்கன்றத ஒரு கில்ட் உங்களுக்கு இருக்கும். ஐயோ, இவனை இப்படி பண்ணிட்டோமே, இப்ப இவன் பெரிய ஆளா இருக்கானே, நம்மளை எதுவும் செஞ்சிருவானோ, உங்களுக்கு அந்த பயமோ எதுவும் வேண்டாம். ஏன் என்னை ஆண்டவர் முன்பாக அனுப்பினார் என்றால், ஜீவரட்சணை செய்யும்படி என்னை உங்களுக்கு முன்னே இங்கு அனுப்பினார் என்று அவன் சொல்கிறான். இது யோசேப்பின் பெருந்தன்மையை காட்டுகிறது. அவர்களெல்லாம் அழுது ஒன்றாக இணைந்து அவர்கள் ஐக்கியமானதை இந்த வரலாறில் நாம் வாசிக்கிறோம். There is a purpose for each and everything in our lives.
குழியின் அனுபவத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, சிறைச்சாலையின் அனுபவத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு, அரண்மனையின் அனுபவம் ஆண்டவரால் தரப்படுகிறது, அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. எந்த நிகழ்வுக்கும் நாம் காலங்களை குறித்து விட முடியாது. எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாய் நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்து வருகிறார். நோக்கம் என்னதென்று நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். சில நேரங்களிலே குழியில் கிடக்கிறவர்களைப் போல இருப்போம், மிதிக்கப்பட்டதைப் போல, மறக்கப்பட்டதைப் போல இருப்போம், அவமதிக்கப்பட்டு இருப்போம், சிலரால் புறக்கணிக்கப்பட்டு இருப்போம். ஆனால் அது ஒரு நோக்கத்திற்கானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூமிக்கு அடியிலே கிடக்கிற கரியானது அதிகமான அழுத்தத்திற்கு உட்படும் போது, அந்த பிரஷர், அந்த நீண்ட நாட்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனாலே நிலக்கரி வைரமாக மாறுகிறது. அதிகம் விரும்பப்படாத ஒன்றாக கருமை நிறத்திலே நிலக்கரி இருக்கிறது. ஆனால் அதிகம் விரும்பப்படுகிற, வாங்கப்படுகிற, அணிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக வைரம் இருக்கிறது. அதிகமான அழுத்தத்தின் நாட்கள் நம்மை பக்குவப்படுத்துகிறது. அது நம்மை பளபளப்பாக்கி நம்மை ஒளிரச் செய்கிறதாக இருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஒரு நிலக்கரியிலிருந்து வைரம் போல மாற்ற சில அனுபவங்கள் வழியாக நடத்தி செல்கிறார். அந்த அனுபவங்கள் வழியாக போகும்போது கசப்போ முறுமுறுப்போ இன்றி கொஞ்சம் அமைதியாக ஆண்டவருடைய நேரத்திற்காக காத்திருந்து நாம் செயல்படுவோம். சங்கீதம் 105:19 இப்படி சொல்கிறது: கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரானா அது நிறைவேற வரைக்கும் சில புடமிடுதல்கள் நமக்கு நடக்கத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர் சரியான நேரத்துல அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லமையுள்ளவரா இருக்காரு. ரோமர் 5:3-4 அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் இதை எழுதுறாரு. தன்னுடைய மிஷனரி ஜேர்னியில வர்ற எல்லா உபத்திரவங்கள்லையும் நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா அது எங்களுக்கு பொறுமையையும் தருது, பொறுமை எங்களுக்கு பரீட்சையை தருது, இப்படிலாம் பரீட்சை எங்களுக்கு நம்பிக்கையை தருது. நீங்க எந்த அனுபவத்தின் வழியா போறீங்க, that is for good cause, அது நன்மைக்கானது. ஆண்டவருடைய நாளுக்காக நாம் காத்திருப்போம். யாக்கோபு 1:2-4 வரை உள்ள வசனங்கள்: என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிற்கும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையாயிருக்கிற நிலக்கரி வைரமாகிறது. பொறுமையாயிருந்த யோசேப்பு தேசத்திற்கு அதிபதியானான். சொந்த குடும்பத்தாரை ஜீவரட்சணை செய்யும்படி ஆண்டவர் உயர்த்தினார். பொறுமையாயிருப்போம். ஆண்டவருடைய நேரத்திற்கு நாம் காத்திருப்போம். குழியின் அனுபவம், சிறைச்சாலையின் அனுபவம், அரண்மனையின் அனுபவம் எதுவாக இருந்தாலும் there is a purpose. ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே அவரது நோக்கத்தை நிறைவேற்றுவாராக. காத்திருப்போம். அவர் நம்மை உயர்த்துவார். God bless you all.